வணக்கம் மக்களே, நான் கடற்புறாங்க. இன்னைக்கு நம்ம எங்க போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆழ்கடலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு வந்து ஒரு 10 நாள் நம்ம தொழிலுக்கு போகல. இப்போ நம்ம தொழிலுக்கு போயிட்டு இருக்கோம். அதான் நீங்க பார்த்துருக்கீங்க. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சரிங்கண்ணா, அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதான் நீங்க பார்த்துருக்கீங்க. அந்த மைக் வந்து தண்ணியில் விழுந்துருச்சு, அதனால நம்ம வீடியோ எடுக்க முடியாமல் கொஞ்ச நாள் கிடந்துச்சு. நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் லைட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. லைட்டர்ஸ்லாம் பாருங்க. லைட்டர்ஸ்லாம் பாருங்க, நாகப்பட்டினம் லைட்டர்ஸ் அதுதான். பார்த்தீங்கன்னா நேவி வந்து அதாவது கடலில் ஏதாவது ஆபத்துனா வந்து காப்பாற்றுற போட்டு தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த போட்டு தான் வந்து கடலில் ஏதாவது ஆபத்துனால இந்த போட்டு தான் வந்து காப்பாற்றுவாங்க. அதாவது போட்டு நேவின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வருவாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க எத்தனை நேவி இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். கடைசியாக நம்ம வீடியோ பாருங்க, இது ஃபுல்லாக முழுக்க இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். லைட்டர்ஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஒரு ஆற்றுலேயே பார்த்துட்டு இருப்பீங்க, ஒன்று மிதக்குதில்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துருக்கோம், பாருங்க. அது எதுக்குன்னா வந்து ஆற்றை வந்து பள்ளம் தோன்றாங்க, பள்ளம் தோன்ற மிஷின் தான் அது. அதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து நம்ம வயலில் போட்டிருக்கோம், பாருங்கள். நம்ம வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கோம், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ. குப்பையெல்லாம் அந்த மேலே எடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் குப்பை, தண்ணியோட அடியில் உள்ள குப்பை. அதெல்லாம் மக்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நாங்கள் தான் போயிட்டு இருக்கோம், தொழிலுக்கு போயிட்டு இருக்கோம். 10 நாளாக நம்ம வந்து தொழிலுக்கு போகலை. பார்த்தீங்கன்னா இது ஒரு கப்பை மாதிரி இது. மேலே ஆழ்கடலுக்கு போகிற கப்பல்லாம் வந்து மேலே போய் ஆங்க வச்சிருப்பாங்க. ஆர்பரில் வர முடியாது, நாகப்பட்டினம் ஆர்பருக்குள்ள. அதனால அங்கே அங்கேயே பிடிச்சிருப்பாங்க. அது வந்து இதுதான் வந்து போய் எல்லாத்தையும் ஏற்றிட்டு வருவோம். நாகப்பட்டினம் துறைமுகம் சொல்லுவாங்கல்ல, அந்த துறைமுகம் தான் இது பாருங்க. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கப்பல் கிடக்குல, அந்த கப்பலில் தான் வந்து ஏற்கனவே ஒரு கப்பல் சொன்னால அந்த கப்பல் வந்து ஜாமான் ஏற்றிட்டு போகிறோன்னா அதை வச்சு தான் ஏற்றிட்டு போவாங்க. ஏன்னா நாகப்பட்டினம் ஆழ்பாரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கப்பல்லாம் வர முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சுமார் ஒரு 10 பாவத்தில் வந்து பெரிய கப்பல்லாம் வந்து அங்கே தான் கிடக்கும். அதில் வந்து தான் ஜாமான் ஏற்றுறது தான் அந்த சின்ன கப்பை நேவி எல்லாம் அதுக்கு வந்து ஜாமான்லாம் சொல்லிட்டு வருவாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வலை போகிறேன். மக்களை பார்த்தீங்கன்னா வலை போட்டுட்டு வருது. அடே போடுது காலை பார்த்தியா.
பார்த்தீங்கன்னா தெரியுது நம்ம வந்து வலை இறக்கிட்டு இருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே கடைசி வரையும் பாருங்கள். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மீன் வந்து நாங்கள் வந்து வலையை இறக்கி வலையை பற்றிட்டுருக்கோம். இப்போ இது வலையை வந்து ஒரு 4 பேர் தான் வலையை அணைச்சிருந்தோம். அதனால் வந்து வீடியோ அதிகமாக எடுக்க முடியல. பாருங்கள். டவர் கிடையாது. யூஸ்ஃபுல்லான வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இவ்வளோ மீன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலையில் வந்து எல்லாமே நாங்கள் வளைச்சிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா பேக்க மணி வேறு ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வளைச்சிட்டு நாங்கள் உள்ள இப்போ வலையெல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அதாவது எங்கள் பட்டறைக்கு போயிட்டுருக்கோம். அதான் இந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வலையிலலாம் இருந்துச்சு, அதையும் பேர்த்து எடுக்கணும் நாங்கள் இப்போ. அதனால் கொஞ்சமாக பேர்த்துட்ருக்கோம். அப்படியே வீட்டுக்கு அங்கே போயும் ஒரு மணி நேரம் பேர்த்துட்ருக்கோம். இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து நம்ம விற்கிற வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போடுவோம். இந்த மீன் எவ்வளோ விற்றுச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்கோம். வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணிட்டே போகணும். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே ஒரு 2-3 போட்டுக்கு அந்த மாதிரி தான் மீன் நிறையாவே பட்டு இருந்துச்சு. ஏன்னா வளர்ச்சிலேருந்து மீன் பேத்துட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்தால் நம்ம சேனல் நிறையாவே போட்டிருக்கோங்க. பாருங்கள். ஓனர் நான் தான் அந்த எங்கே போட்டுங்க